हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। இந்த நாலேஜ் இருக்குல்ல, இந்த நாலேஜை வந்து நம்ம 4 ஸ்டேஜஸா அப்ரோச் பண்ண போறோம். அதாவது 4 இம்பார்ட்டன்ட் ஐடியாவை ஆத்தர் வந்து நம்மளுக்கு கன்வே பண்றார். 4 ஐடியாவுமே வந்து இட் கான்ஸ்டிடியூட் தி வேதாந்திக் டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன, இந்த 4 ஐடியா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா டீட்டெயில்டா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, அகம் சைதன்ய ஸ்வரூபமஸ்மி அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னோட நேச்சர் கான்சியஸ்னஸ். அகம் சைதன்ய ஸ்வரூபமஸ்மி. ரெண்டாவது, அகம் நிர்குண ஸ்வரூபம் அஸ்மி அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஆல் அட்ரிபியூட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ். எந்த குணமும் எனக்கு கிடையாது. இது ரெண்டாவது ஐடியா. மூணாவது ஐடியா என்ன? அகம் சத்ய ஸ்வரூபம் அஸ்மி. சத்யஸ்வரூபः அஸ்மி. இப்ப இந்த கிரியேஷன்ல, இந்த என்டையர் கிரியேஷன்ல இருக்கிற ஒரே ரியாலிட்டி யாரு அப்படின்னா நான் மட்டும்தான். இப்ப இந்த கிரியேஷனுடைய சப்ஸ்டன்ஸ், இந்த கிரியேஷனுடைய எசன்ஸ், சாரம் யாருன்னா நான் மட்டும்தான். இது வந்து மூணாவது ஐடியா. நாலாவது ஐடியா என்னன்னா, அகம் ஆனந்த ஸ்வரூபः அஸ்மி. என்னோட நேச்சர் ஆனந்தா. சோ இதான் 4 ஐடியா. ஃபர்ஸ்ட் அகம் சைத்தன்ய ஸ்வரூபம் அஸ்மி, ரெண்டாவது அகம் நிர்குண ஸ்வரூபம் அஸ்மி, மூணாவது அகம் சத்யஸ்வரூபம் அஸ்மி, நாலாவது அகம் ஆனந்த ஸ்வரூபம் அஸ்மி. இந்த 4 ஐடியாவை வந்து நாம அசிமுலேட் பண்ணணும். கட்டோபனிஷத்துலயும் இந்த 4 ஐடியா வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டது. எப்படின்னா பஞ்ச கோஷ விவேகமா இது வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டது. இந்திரியேப்ய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ட பரம் மனஹா மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹா மகதஃப் பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷஃப் பரஹா புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பரா கதிஹி. இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட 3rd செக்ஷன்ல நம்ம பார்த்தோம். இந்த ரியல் ஆத்மா இருக்குல்ல, இந்த ரியல் ஆத்மா வந்து இந்த பாடி கிடையாது, அப்புறம் சென்ஸ் ஆர்கன் கிடையாது, மைண்ட் கிடையாது, இன்டெலெக்ட் கிடையாது. அப்ப பஞ்சகோஷ விலக்ஷணஹ அசி ஆத்மா. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம வந்து டிஃப்ரெண்ட் ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ணலாம். வேதாந்தத்திலேயே நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ வேதாந்தத்துல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது நான் கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அதாவது ஐ ஆம் டிஃபரெண்ட் ஃப்ரம் whatever I experience. எப்படி? நான் வந்து எக்ஸ்பீரியன்சர். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட். கரெக்டா? நான் இருக்கேன், நான் வந்து எக்ஸ்பீரியன்சர். இப்போ இந்த கிளாஸை நான் கேட்கிறேன், ஐ ஹியர் தி வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இந்த வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட், நான் வந்து எக்ஸ்பீரியன்சர். அப்ப நான் சப்ஜெக்ட், எக்ஸ்பீரியன்சர், டிஃபரெண்ட் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட் வேர்ட்ஸ். கரெக்டா? நான் வேற, இப்ப நான் கேட்டு இருக்கிற வார்த்தைகள் வேற. கரெக்ட் தானே? நானும் அந்த வேர்ட்ஸும் ஒன்னா? டெஃபினட்டா இல்லை, இல்லையா? இப்ப நான் வந்து
சப்ஜெக்ட், அந்த வேர்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா இருக்க முடியாது. அந்த மாதிரி நான் வேர்ல்டுல வந்து வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இல்லையா? எனக்கு வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயமும் நானும் ஒண்ணு அப்படின்னு எனக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து ஒரு டாங்கிய பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. டாங்கிய வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நானும் அந்த டாங்கியும் ஒண்ணுன்னு என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அந்த டாங்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட், நான் வந்து எக்ஸ்பீரியன்சர். நான் சப்ஜெக்ட், டாங்கி ஆப்ஜெக்ட். அந்த டாங்கி பிளேஸ்ல தான் பாக்கி எல்லாம் நம்ம என்னெல்லாம் வந்து பாக்குறோமோ கேட்கிறோமோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ல வந்துடும். அப்ப எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. இதை வந்து நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நோவர் நோன் கிடையாது. தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுக்கிற பொருள் இல்லை. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை. இப்ப இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப சப்ஜெக்ட் என்னது அப்படின்னா சைத்தன்ய ஸ்வரூபா. யாரு சப்ஜெக்ட்? நான் தான் சப்ஜெக்ட் இல்லையா? நான் தான் எக்ஸ்பீரியன்சர், நான் தான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் சைத்தன்ய ஸ்வரூபகானா அகம் சைத்தன்ய ஸ்வரூபா, ஐ எம் சைத்தன்ய ஸ்வரூபா. இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்ளை பண்ணி நாம வந்து என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதெல்லாம் நானு இல்ல, இது நான் கிடையாது, அது நான் கிடையாது அப்படின்னு நாம நெகேட் பண்ணிட்டே வரணும். இப்ப சப்போஸ் நம்ம வெளியில போய் நின்றுட்டு நிறைய விஷயங்களை பாக்குறோம். இப்ப சூரியனை பார்ப்போம், ரோட்ல ஏதாவது 1-2 வண்டி போச்சுன்னா அதை பார்ப்போம், அந்த ரோடு நிறைய என்னெல்லாமோ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்ப அதெல்லாம் நானு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அப்ப அது எதுவுமே நான் கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்சர், அது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்படின்னு ஒன்னொன்னா நெகேட் பண்ணிட்டே வந்து அது எதுவுமே நான் இல்லை அப்படின்னு நாம ஈஸியா சொல்லிடுவோம். இப்ப வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப கிளாஸ் கேட்டு இருக்கோம், கிளாஸ வந்து போன்ல கேட்கிறோமோ இல்ல லேப்டாப்ல கேட்கிறோமோ, அப்போ நான் வந்து அந்த போனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அதனால நானு போன் கிடையாது. இப்ப வீட்டுல சேர் இருக்கும், சோஃபா இருக்கும், கிளாக் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து நானு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அதனால அது நானு கிடையாது. இப்ப இத மாதிரி நம்ம ஈஸியா வந்து ஒரு ஆப்ஜெக்டையா நெகேட் பண்ணி இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இது வரைக்கும் நம்மளோட ஜேர்னி வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நாமளும் வந்து அப்படியா அப்படின்னு எதுவும் வந்து அதிசயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காது. இப்ப வேதாந்தம் என்ன பண்றது, இந்த இடத்துல ஒரு கேள்வியை நம்ம கிட்ட கேட்குது. சரி, வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஓகே, அதை வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொல்லிடுற. வாட் அபவுட் யுவர் ஓன் பாடி அப்படின்னு கேட்கிறேன். அந்த பாடியை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியா இல்லையா? நம்ம ஆன்சர் என்னவா இருக்கணும்? எஸ், நான் என்னோட பாடிய ரொம்ப இன்டிமேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், ரொம்ப க்ளோஸா நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். என்னோட பசி எனக்கு தெரியறது, என்னோட தாகம் எனக்கு தெரியறது, கீழே உட்கார்ந்து எழுந்தா என்னோட முட்டி வலி எனக்கு தெரியறது, என்னோட பேக் பெயின் எனக்கு தெரியறது இல்லையா? அப்ப வேதாந்தம் சொல்றது, உன்னோட பாடிய நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பாடி நீ கிடையாது. கரெக்ட் தானே? ஏன்னா எக்ஸ்பீரியன்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவுட் சைட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நான் வேர்ல்டும் கிடையாது, இந்த பாடியும் கிடையாது. இதே கொஸ்டினை வேதாந்தம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். எதுக்கு எடுத்துட்டு போனோம்? இப்ப நம்மளோட மைண்டுக்கு இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். என்னோட மைண்ட நானு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனா இல்லையா? அதுக்கு என்ன ஆன்சர்? என்னோட மைண்ட நானு எப்ப
பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இன்ஃபேக்ட் அதுதான் ப்ராப்ளமே கூட. என்னோட ஆங்ஸைட்டி, என்னோட கவலைகள், என்னோட பயம், என்னோட வலி, என்னோட டிப்ரெஷன், அப்புறம் அப்பப்போ என்னுடைய சந்தோஷம், இது எல்லாமே என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறது. அப்படின்னா மைண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறது அப்படின்னா மைண்டும் நானு இல்ல. ஏன்னா மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், நான் எக்ஸ்பீரியன்சர். இப்படி இன்டெலெக்ட் நெக்ஸ்ட் அதுக்கு எடுத்துட்டு போனோம்னா, எனக்கு தெரியறது, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் புரியறது அப்படிங்கிறது எனக்கு தெரியறது, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் புரியல அப்படிங்கிறதும் என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. இப்போ இன்டெலெக்டையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். தேர்ஃபோர் நானு இன்டெலெக்ட் கிடையாது, நான் புத்தி கிடையாது. அப்போ நான் யாரு? நான் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள், who is aware of all of them. அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் தெரிஞ்சுக்கிற சைதன்ய ஸ்வரூபம், எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் விட்னஸ் பண்ற சைதன்ய ஸ்வரூபம், சாட்சி சைதன்ய ஸ்வரூபம் அகம் அஸ்மி. பாக்கி எல்லாம் என்னது? நான் சாட்சி அப்படின்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மத்த எல்லாமே சாட்சியம், அவேர்டு பை மீ. இது ஃபர்ஸ்ட் லெசன். ஃபர்ஸ்ட் அகம் சைதன்ய ஸ்வரூபா. ரெண்டாவது நம்ம செகண்ட் ஐடியாவுக்கு வரணும். இதை டிரைவ் பண்றதுக்கு நம்ம வேதாந்தத்தோடைய ரெண்டாவது பிரின்சிபலை அப்ளை பண்ணணும். ரெண்டாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எந்த ப்ராப்பர்ட்டியும், அதாவது கலரோ ஃபார்மோ இல்ல ஸ்மெல்லோ டேஸ்டோ எதுவா இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டியோ ஆட்ரிபியூட்டோ அது எதை சேர்ந்தது அப்படின்னா அது அந்த ஆப்ஜெக்டை சேர்ந்தது. அது சப்ஜெக்டான என்னை சேர்ந்தது கிடையாது. attribute does not belong to the subject. இப்போ ஒரு பூவை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, பூ ஒரு ஆப்ஜெக்ட். அதுல பூவோட கலரை நான் பார்க்கிறேன். அந்த கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இல்லையா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கலர் எதோடது அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கலர் அந்த ஆப்ஜெக்டோடது. அது எக்ஸ்பீரியன்சர் ஆன என்னோடது இல்ல. இப்ப ரெட் கலரை பாக்குறேன்னா அந்த ரெட் கலர் எதோடது? அந்த பூவோடது. ஸோ ரெட் கலர் டஸ் நாட் பிலாங் டு மீ. எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் வேதாந்தம் சொல்றது அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதனால அது எதுவுமே சப்ஜெக்டோடது கிடையாது. தேர்ஃபோர் நம்ம என்ன டெரைவ் பண்றோம்? எனக்கு எந்த ஆட்ரிபியூட்டும் கிடையாது. சரி, எந்த ஆட்ரிபியூட்டை நம்ம நேம் பண்ணாலும், புதுசா நீங்க ஏதோ ஒரு ஆட்ரிபியூட்டை கொண்டு இதுதான் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உடனே வேதாந்தம் ஒரு கேள்வியை கேட்கறது, உனக்கு அந்த ஆட்ரிபியூட்டை தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறது. நாம வேதாந்தம் கேள்வி கேட்கறதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் எனக்கு தெரியாது அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அது கேட்கறது மறுபடியும் ஒரு அன்னோன் ஆட்ரிபியூட்டை எப்படி நீ உன்னோடதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்க. சரி, என்னடா இது இப்படி சொல்றதே, எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே வேதாந்தம் கேட்கறது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறது. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அதனால எனக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆயிடும்? அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆயிடும் இல்லையா. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னாலே அது என்னோடது இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்டு attribute belongs to the experienced object. அது இந்த வேர்ல்டோட தான் இருக்கலாம், இல்ல இந்த பாடியோட தான் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மைண்டோட தான் இருக்கலாம்.
எதுனோடதா வேணா இருக்கலாம், ஆனா அது என்னோடது கிடையாது. அப்ப அகம் நிர்குண ஸ்வரூப அஸ்மி. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் நம்பர் 2. தயானந்த சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் போய் ஐ ஆம் சாரோஃபுல் அப்படின்னு சொன்னாராம். நான் வந்து துக்கி அப்படின்னு சொன்னாராம். சுவாமிஜி வந்து கேட்டாராம், நீங்க ஏன் துக்கியா இருக்கே? அதுக்கு அவர் சொன்னாரா, ஏன்னா நான் வந்து எப்ப பாரு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால நான் வந்து ரொம்ப சாரோஃபுல்லா இருக்கேன். அப்ப அதுக்கு சுவாமிஜி சொன்னாரா, துக்கத்தை நீங்க அனுபவிக்கிறேள் அப்படின்னு சொன்னாலே நீங்க எப்படி துக்கமா இருக்க முடியும்? இல்ல, நம்மளோட பர்செப்ஷன் என்ன? நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன், அதனால நான் வந்து துக்கி. வேதாந்தம் என்ன சொல்றது? நீ துக்கத்தை அனுபவிக்கிற, அதனால நீ துக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றது. ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம், நமே துவேஷ ராகவ் நமே லோபமோகவ் மதோ நைவ மே நைவ மாத்சரிய பாவஹா. அகம் நிர்குண ஸ்வரூபஹ அஸ்மி. இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். அகம் நிர்குண ஸ்வரூபஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஃபார்ம் கிடையாது, அதாவது ரூபம் இல்லை, ஹைட் கிடையாது, வெயிட் கிடையாது, எந்த ஆட்ரிபியூட்டும் எனக்கு கிடையாது. கட்டோபனிஷத் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றது. என்னன்னு சொல்றது? அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அவ்யயம் ததாரசம் நித்தியம் அகந்த வச்சயது அநாத்யனந்தம் மகத்தப் பரம் துருவம் நிச்சாய தன் மிருத்யு முகாத் பிரமுச்சியதே அப்படின்னு சொல்றது. யமதர்மராஜா சொல்றார், யாருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ அவ என்கிட்ட இருந்தே எஸ்கேப் ஆயிடுறா, தன் மிருத்யு முகாத் பிரமுச்சியதே அப்படின்னு சொல்றாரு. இப்ப யமதர்மராஜா அவரே டீச் பண்றாரு, அவர்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிறத அவரே நம்மளுக்கு டீச் பண்றார். ஸோ இது வந்து அகம் நிர்குண ஸ்வரூபா ரெண்டாவது லெசன். மூணாவது லெசன் வந்து இன்னும் கொஞ்சம் சட்டில். இப்ப ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஒண்ணு வந்து ஐ தி எக்ஸ்பீரியன்ஸ், அகம் சைத்தன்ய ஸ்வரூபா அஸ்மி. ரெண்டாவது என்ன இருக்கு? பாக்கி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்டகரியில என்னெல்லாம் வருது? வேர்ல்டு, பாடி, மைண்ட், இன்டெலெக்ட், அட்ரிபியூட்ஸ் இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி அதுதான் அட்ரிபியூட்னு சொல்றோம். இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்டகரியில வந்துடும். அப்போ சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சர். இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சரை சாஸ்திரம் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றது. இப்ப ரெண்டு கேட்டகரி தானே இருக்கு, எக்ஸ்பீரியன்சர் நான் இருக்கேன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அப்போ சாஸ்திரம் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு பேர் கொடுக்குறது. எக்ஸ்பீரியன்சரை ஆத்மா அப்படின்னு சொல்றது, பாக்கி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட என்ன சொல்றது? அனாத்மா அப்படின்னு சொல்றது. அப்ப ஐ தி ஆத்மா எப்படிப்பட்டது? சேத்தன ஸ்வரூபம், கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். ஏன்னா அகம் சைத்தன்ய ஸ்வரூபம் அஸ்மி இல்லையா? பாக்கி எல்லாம் என்னது? அச்சேதன ஸ்வரூபம். வேர்ல்டு அச்சேதனம், பாடி அச்சேதனம், மைண்ட் அச்சேதனம், இன்டெலெக்ட் அச்சேதனம், அட்ரிபியூட்ஸ் எல்லாம் அச்சேதனம். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஐ தி ஆத்மாவுக்கும், அதாவது இந்த எக்ஸ்பீரியன்சர் ஆத்மாக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்டுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ரிலேஷன்ஷிப்? இது ரெண்டுத்துக்கும், சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் என்ன கனெக்ஷன்? வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப்? வேதாந்தம் சொல்றது ஆத்மா காரணம், பாக்கி எல்லாம் அந்த காரியம் ப்ராடக்ட் அதெல்லாம் வந்து காரியம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் காரியம் அப்படின்னு சொல்றது. எக்ஸ்பீரியன்சர் காரணம், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ், ஆத்மா வந்து காரணம், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து காரியம். காரணம்னா காசு, காரியம்னா இஃபெக்ட் ஆர் ப்ராடக்ட். தைத்திரிய உபனிஷத் சொல்றது தஸ்மாத் வா ஏ தஸ்மாத்
ஆத்மனஹ ஆகாஷ சம்பூதஹ ஆகாஷாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அக்னே ஆபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயஹ ஓஷதயோ அன்னம் மன்னாத் புருஷஹா அப்படின்னு சொல்றது. அப்ப எல்லாமே ஆத்மாலேருந்து வந்தது. என்ன ரிலேஷன்ஷிப் ஆத்மாக்கும் அனாத்மாக்கும்? காரண காரிய சம்பந்தஹா. ஒன்ஸ் எனக்கு ஆத்மாதான் காரணம், பாக்கி எல்லாம் காரியம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது அப்படின்னு சொன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரிசல்ட்ல இருந்து நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டிரைவ் பண்றோம். அது என்னது? எந்த ஒரு ப்ராடக்டும் தன்னோட காஸ்ட்ல இருந்து தனித்து இருக்க முடியாது. ப்ராடக்ட் cannot exist separate from its cost. ஏன்? ப்ராடக்ட் எல்லாமே என்னது? காஸ்ட் வித் நேம் அண்ட் ஃபார்ம் இல்லையா? இப்ப தங்கம் காஸ்ட். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும் இல்ல? இப்ப தங்கம் காரணம் வச்சுக்கலாம். தங்கம் காரணம் அப்படின்னா தங்கத்திலேருந்து என்ன ப்ராடக்ட் வரும்? நகைகள் வரும் இல்லையா? அப்ப அந்த ஆர்னமெண்ட்ஸ் காரியம், ப்ராடக்ட். இப்ப இந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் காரியம் இருக்கே, அது தங்கம் இல்லாம தனியா எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? ஆர்னமெண்ட் அப்படின்னு சொன்னாலே அதுல என்ன இருக்கு? தங்கம் தான் இருக்கு. இப்ப தங்கம் இல்லாம ஆர்னமெண்ட் தனியா எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? அந்த மாதிரி நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? டெஃபினட்டா ஆர்னமெண்டால தங்கம் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது என்னது? தங்கத்தோட டிஃப்ரெண்ட் நேம் அண்ட் ஃபார்ம். இப்போ ஒவ்வொரு ஆர்னமெண்ட்டுமே என்னது? கோல்டு தான். ஆனா வேற வேற பேர்ல வேற வேற டிசைன்ல அது இருக்கு. இப்ப அதோட ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நாம அதுக்கு பேர் கொடுக்குறோம் இல்லையா? இப்ப ஒரு பர்டிகுலர் ஷேப்ல கோல்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அத நம்ம பேங்கிள் அப்படின்னு சொல்றோம். அதே வேற ஷேப்ல இருந்ததுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேப்ல இருந்ததுன்னா இதை நம்ம பேங்கிள் அப்படின்னு சொல்றோம். இதே இந்த ஷேப்ல இருந்ததுன்னா இதை நம்ம ரிங் அப்படின்னு சொல்றோம். இதே வேற ஷேப்ல இந்த ஷேப்ல இருந்ததுன்னா செயின் அப்படின்னு சொல்றோம். அதனால காரணம் பிளஸ் நாமரூப இஸ் ஈக்குவல் டு காரியம் இல்லையா? காரணம் கோல்ட் பிளஸ் நாமரூப இஸ் ஈக்குவல் டு ஆர்னமெண்ட். சோ காரணம் பிளஸ் நாமரூப இஸ் ஈக்குவல் டு காரியம். வேதாந்தம் என்ன சொல்றது? ஆத்மா காரணம், பாக்கி எல்லாம் காரியம். இப்ப எல்லாமே எதுல இருக்கு? இந்த ஆகாசத்துலதான் இருக்கு. எல்லா விஷயமுமே ஆகாசத்துலதான் இருக்கு. இன்க்ளூடிங் திஸ் ஆகாசம் எல்லாமே காரியம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா ஆத்மா பிளஸ் டிஃப்ரெண்ட் நாமரூப, அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் நாமரூப தான் எவ்ரிதிங் எல்ஸ். எவ்ரிதிங் எல்ஸ் தான் ஆப்ஜெக்ட் அனாத்மா. அந்த அனாத்மா தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு இந்த ஆத்மாவை டிபெண்ட் பண்றது. காரியம் தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு, வேற சப்ஜெக்டுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த கோல்டு இருக்கு இல்லையா? அந்த கோல்டு பேங்கிள் நாம ரூபாவை டிபெண்ட் பண்றது இல்ல. கரெக்டா? பேங்கிள் தான் கோல்ட டிபெண்ட் பண்றது. இப்ப சப்போஸ் கோல்டு பேங்கிள்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்கிள மெல்ட் பண்ணும்போது கோல்டு டிசப்பியர் ஆயிடும். ஆனா என்ன ஆகுறது? பேங்கிள மெல்ட் பண்ணினாலும் கோல்ட் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அப்ப இந்த பேங்கிள் நாம ரூபா சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அது கோல்ட டிபெண்ட் பண்ணணும். ஏன்னா பேங்கிள் மெல்ட் பண்ணினாலும் கோல்டு இருக்கே. பேங்கிள் நாம ரூபா அழிஞ்சு போனாலும் கோல்ட் இருக்கும். தேர்ஃபோர் ஆத்மா இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அனாத்மா டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்ப ஆத்மா ஸ்வதந்திரஹா அப்படின்னா ஆத்மா சத்யஸ்வரூபஹா.
அனாத்மா ஜட பிரபஞ்சஹா. அதனால அது மித்யாஸ்வரூபா. டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் மித்யா அப்படின்னு அர்த்தம். அகம் சத்யஸ்வரூபா, ஜட பிரபஞ்சம் மித்யா ஸ்வரூபா. அகம் சைத்தன்ய சத்ய ஸ்வரூபா. இந்த சைத்தன்யம் ஸ்வரூபம் யாரு? நான் தான் அந்த சைத்தன்ய ஸ்வரூபம். அதனால நான் சத்யஸ்வரூபா. இந்த வேர்ல்டு மித்யா ஸ்வரூபா. அத்தனை விஷயத்தையும் இந்த டீச்சர் இந்த ஒரு ஸ்லோகத்துல பேக் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன்னா அகம் பஷாத், அகம் தட்சிணதः, அகம் புரஸ்தாத், அகம் இதகும் சர்வம். எல்லாமே யாரு அப்படின்னா நான் தான். ஐ am ஆல். ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்னவா இருக்கோம்? தமிழ் ஆளா இருக்கும். தமிழ் ஆளா நம்ம ஆரம்பிச்சு இந்த ஜேர்னியை நம்ம கம்ப்ளீட் பண்ணும் பொழுது எல்லாருமே இங்கிலீஷ் ஆளா ஆகிடுறோம். ALL. ஃபர்ஸ்ட் தமிழ் ஆள். இல்ல எனக்கு இங்கிலீஷ்லாம் பிடிக்காது, நான் தமிழ் தான் அப்படின்னு நீங்க சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஹிந்தி எதிர்ப்பு மாதிரி இங்கிலீஷ் எதிர்ப்பா இருந்தேன்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல ஆரம்பிக்கும் பொழுது சின்ன ஆள் ஆரம்பிச்சு இந்த ஜேர்னியை முடிக்கும் பொழுது தமிழ்ல இருக்கிற பெரும் ஆளா நாம முடிக்கிறோம். இதுதான் தேர்ட் லெசன், ஆத்மா சத்யஸ்வரூபா. இப்போ 4வது லெசன் என்ன? அகம் ஆனந்த ஸ்வரூபா. வேதாந்தம் சொல்றது எது ஒண்ணு லிமிட்லெஸ்ஸா இருக்கோ, ஆர் எது ஒண்ணு பூர்ணமா இருக்கோ, ஃபுல்லா இருக்கோ, அது மட்டும்தான் ஆனந்தமா இருக்க முடியும். லிமிட்லெஸ்னா சமஸ்கிருதத்துல அனந்தஹா. எது ஒண்ணு அனந்தமா இருக்கோ அது மட்டும்தான் ஆனந்தமா இருக்க முடியும். இப்ப லிமிட்டேஷன் இருக்கிற வரைக்கும், ஆர் ஏதாவது வேணும் அப்படின்னு இருக்கிற வரைக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு குறை, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல ஆனந்தம் இருக்க முடியாது. அதனால லிமிட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு சாரோ, துக்கம். அல்பத்துவம் துக்கம், பூர்ணத்துவம் சுகம். சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, யோவை பூமா தத் சுகம். எது ஒண்ணு இன்ஃபினிட்டோ அது மட்டும்தான் ஆனந்தமா இருக்க முடியும். ந அல்பே சுகம் அஸ்தி. எது ஒண்ணு ஃபைனைட்டோ அது ஆனந்தமா இருக்க முடியாது. அதனாலதான் யாராவது சோகமா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் ஏதாவது டிஸ்டர்ப்டா இருக்கா அப்படின்னா நம்ம போய் என்ன கேட்கிறோம் அவ கிட்ட? உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்போம் இல்லையா? உனக்கு என்ன குறை? சாரோ அப்படின்னாலே ஏதோ குறை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனந்தம்னா குறை ஒன்றும் இல்லை, நிறை. இப்ப இந்த பிரின்சிபல் படி வேதாந்தம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆப்ஜெக்டுக்கும் ஒரு அயோட்டா ஆஃப் ஆனந்தம் கூட இருக்க முடியாது. ஏன்னா இந்த வேர்ல்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எப்படிப்பட்டது? அல்பம். அல்பே சுகம் நாஸ்தி. எந்த ப்ராடக்டை எடுத்தாலும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா? அப்ப அதுல எல்லாமே என்ன போட்டிருப்பாங்க? இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இன்கிரீடியன்ஸ்ல எங்கேயாவது 2% ஆனந்தா ஆடட், 3% ஆனந்தா ஆடட் அப்படின்னு நம்மளால எங்கேயாவது பார்க்க முடியறதா? வேர்ல்டுல இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட்லயும் இந்த ஆனந்தம் கிடையாது அப்படிங்கிறத நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்ப சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல நேச்சுரலாவே ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கும் பொழுது எனக்கு ஆனந்தம் இருக்கணும். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவ எல்லாருக்குமே அந்த ஆப்ஜெக்ட் ஆனந்தத்தை கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், அந்த ஆப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கும்போது கண்டினியூஸா எனக்கு அந்த ஹாப்பினஸ் இருந்துட்டே இருக்கணும். சப்போஸ் எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. குலாப் ஜாமுன் பிடிக்கும் அப்படின்னா
எப்பெல்லாம் நான் குலாப் ஜாமுன் சாப்பிடுறேனோ அப்பெல்லாம் எனக்கு வந்து ஆனந்தம் ஏற்படணும். ஸோ குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுதே எனக்கு வந்து அந்த ஆனந்தம் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். நான் ஒரு 10 குலாப் ஜாமுன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, 11ஆவதா அந்த குலாப் ஜாமுனை சாப்பிடும் பொழுது எனக்கு அந்த ஆனந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா அந்த ஆனந்தம் இருக்காது. எப்படாப்பா இது வந்து நம்மளை விட்டு போகும், திகட்டி போயிடும் இல்லையா? அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆனந்தம் என்னை விட்டு போயிடுறது. therefore the source of happiness வந்து அந்த ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அதனால இந்த வேர்ல்டு வந்து சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கிடையாது. அப்ப எது சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்? ஆத்மா மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். பூர்ண ஆத்மா மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். தி ஆத்மா மட்டும்தான் ஆனந்த ஸ்வரூபம். உடனே நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா என்னால ஏன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல? ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல? ஏன்னா நான் தான் அந்த ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் தான் எக்ஸ்பீரியன்சரை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இல்லையா? therefore நான் ஆனந்த ஸ்வரூபமாவே இருக்கிறதுனால என்னாலேயே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய ஒரிஜினல் கண்ணை அந்த கண்ணாலேயே பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியுமா? எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மளுடைய ஒரிஜினல் கண்ணை நம்மளுடைய கண்ணாலேயே பார்க்க முடியாது. அப்ப நான் வந்து ஆத்மானந்தா, ஒரிஜினல் நித்யானந்தா நானு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினே இங்க கிடையாது. இப்ப என்ன நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின் வரும், இப்ப நான் மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்டுக்கு வந்து ஒரு அயோட்டா ஆஃப் ஆனந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னா பின்ன எப்படி இந்த வேர்ல்டு அப்பப்போ எனக்கு வந்து இந்த சந்தோஷத்தை கொடுக்குறது? நம்மளும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருக்கோம்ல, எப்பயுமே துக்கமா இருக்கிறது இல்லை. அப்பப்போ வந்து இந்த ஹாப்பினஸும் நம்மளுக்கு இருக்கே. நல்ல பாட்டு கேட்டோம்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஒரு திவ்யமா சாப்பாடு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆனந்தமா இருக்கு. இப்ப கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் எனக்கு புரியறதுன்னு சொன்னா அது ஆனந்தமா இருக்கு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அந்த மாதிரி புரியுன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன். புரியலைன்னா வேற விஷயம், அது டிஃப்ரெண்ட். இப்போ அப்போ நம்மளுக்கும் வந்து இந்த ஆனந்தம் ஏற்படுறது. ஸோ அதுக்கு வேதாந்தம் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள கொடுக்குறது. என்ன எக்ஸாம்பிள்னா டாக் அண்ட் போன் எக்ஸாம்பிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாய்க்கு வந்து எலும்பு துண்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த எலும்பு எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரை, வெரி ட்ரை, போன் ட்ரை அப்படின்னு அதனாலதான் சொல்லவே சொல்லுவாங்க. அதுல எதுவுமே வந்து இதெல்லாம் இருக்காது. அந்த நாய் வந்து அந்த எலும்பை கடிக்கும். அந்த எலும்பை வந்து கடிக்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா இந்த போனோடைய ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த நாயோட பல்லுல பட்டு இந்த வாயில பட்டு என்ன ஆகுது, நாயோட வாயில இருந்து வந்து ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. நாய் எலும்ப கடிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம் இல்லை, இப்போ கடிச்சதுக்கு அப்புறம் ரத்தம் இருக்கு. அதனால நாய் என்ன நினைச்சுக்கிறது, இந்த போன்ல இருந்து தான் ரத்தம் வருது அப்படின்னு அது நினைச்சுட்டு என்ஜாய் பண்றது. நாய் அப்படி நினைச்சா தப்பில்லை, ஏன்னா அது நாய். வேதாந்தம் சொல்றது இந்த மனுஷனும் இதே பிளண்டர் தான் பண்றான். இப்ப வந்து ஒரு ப்ரோக்ராம, ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ரோக்ராம என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஆனந்தம் இல்லை, ப்ரோக்ராம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆனந்தம் இருக்கு. சோ நாம என்ன கன்க்ளூட் பண்ணிடுறோம், that program gives me ஆனந்தா. program is the source of ஆனந்தா. வேதாந்தம் சொல்றது ப்ரோக்ராம் எலும்பு துண்டு மாதிரி, ப்ரோக்ராம் ஆனந்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. ப்ரோக்ராம் என்ன பண்றது, என்னோட ஓன் ஆனந்தம்
வெளிப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனந்தா மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அது வந்து என்னது, அந்த ஆனந்தம் என்னது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனே அது என்னதுன்னா என்னோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் ஆனந்தா. மைண்ட் வந்து குவைட்டா சாத்வீகமா இருக்கும் பொழுது அந்த ரிஃப்ளெக்டட் ஆனந்தாவை என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. என்னோட ஓன் ஆனந்தம் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது, அததான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். வெளி ஆப்ஜெக்ட் என்னோட மைண்ட சாந்தப்படுத்தும் பொழுது ஆப்ஜெக்ட் ஆனந்தத்தை கொடுக்கல, என்னோட ஓன் ஆனந்தா அந்த பிளட் மாதிரி வருது. எப்பெல்லாம் நான் வந்து ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அது யாரோடது, என்னுடைய ஓன் ஹாப்பினஸ் தான். சப்போஸ் அந்த குவைட் மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகுறது, அந்த ரிஃப்ளெக்டட் ஆனந்தாவும் வந்து போயிடுறது. பட் ஒரிஜினல் ஆனந்தா கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட், அப்படியே தான் இருக்கு. இப்ப வந்து ஒரு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூரியனுக்கு எதிர்த்தாப்புல போய் நம்ம ஒரு மிரர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த மிரர்ல டெஃபினட்டா இருக்கும். அந்த மிரரை வந்து அந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன இருக்காது, அந்த ரிஃப்ளெக்டட் சன் இருக்காதே தவிர்த்து ஒரிஜினல் சன் இருக்குமா இருக்காதா, ஒரிஜினல் சன் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். ஒவ்வொரு சென்சரி பிளஷரும் என்னது அப்படின்னா என்னோட ஓன் ஆனந்தத்தோட ஜெராக்ஸ் காப்பி ஆர் கார்பன் காப்பி அப்படின்னு நாம சொல்லலாம். அந்த காப்பி வந்து ஒழுங்கா வெளியில வருதோ இல்லையோ, அகம் நித்ய ஆனந்த ஸ்வரூபம் அஸ்மி. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.